Recording in progress. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தை சோஸ்தரிப்போம். கர்த்து கிருபையாயிருந்து கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்முடைய நாசியிலே சுவாசத்தை அனுமதித்து இந்த ஓவினாலின் காலை பொழுதிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை அறியும்படியாய் தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நாம் சோஸ்தரிப்போம். வந்திருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கிறிஸ்துவுடைய பிரதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை தீர்க்க தரிசன ஆவினுடைய ஆலோசனையின் அடிப்படையில நம்ம படித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் படிக்கிற மேலான இந்த உபதேசத்தை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுத்து அவைகளை சரியாய் விளங்கிக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சரவணன் ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம். எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான ஒரு நாள் காலை பொழுதிலே சமூகத்திலே வந்து எங்களை கூட்டிச்சத கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றியோட சொல்லிருக்கேன். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களோட காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே இந்த ஒப்பு குடிக்கிற தகப்பனே கிருபையாய் பொறுத்து மன்னித்து ஆண்டவரே உடைய நாமத்துக்கென்று நாங்கள் எப்போதும் ஜீவிக்கிற பிள்ளையாகவும் ஆண்டவரே நாங்கள் எந்த நிலைமையில நாங்கள் விழுந்து விடாதபடி உங்க கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த முடியாத சமத்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிற தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளுக்குள்ள சத்தியத்தை நாங்கள் கேட்கும் போது தகப்பனே ஆவியான எங்களோடு இடைப்படுவதற்கு எங்களோட காணப்படும் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீ முற்றிலும் ஆண்டவரே பாவம் எல்லாத்தையும் அகற்றி ஆண்டவரே நாங்கள் முழுமையாக உண்மை சார்ந்து நிற்பதற்கு ஒற்றுமையிலும் அன்பிலும் நிலைத்திருக்க தகப்பன் கடைசி பிரியந்தமும் உண்மையோட வாழ தகப்பன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியும் எங்களுக்கு தரும்படியாக உங்களுடைய சமூகத்தை தாழ்மையோடு வேண்டிய தகப்பன். நாங்கள் ஆண்டவரே எங்களை சுய பத்தியும் நாங்கள் சாராதபடி ஆண்டவரே உண்மையை சார்ந்து உம்மோடு ஓடத்தக்க பிள்ளைகளாகவும் உம்மோடு நடக்கத்தக்க பிள்ளைகளும் உண்மை போல மாறத்தக்க பிள்ளைகளாகவும் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து நினைவிலும் சிந்தனையிலும் ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வான ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எப்பொழுது இருக்கு அப்படிப்பட்ட சாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக என் தேவனுக்கும் நன்றியோடு சோத்தரிக்கிற தகப்பனே எங்களை தாழ்த்தி உண்மையாக சமத்துவ போடுவேன். நீங்க பிறகு நாங்க சிறு ஏசு கிறிஸ்து நாமத்துக்கு முன்ன வேண்டிய ஜெபங்களும் பரம்பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரர் சரவணனும் அம்மா ஜெயா அவர்களும் நம்மோடு கூட இணைந்திருப்பதற்காய் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை படித்து வருகிறோம். 7 எக்காலங்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது 6வது எக்காலத்தை படித்து முடித்தோம். அது கடைசி ஊழியம். அந்த ஊழியம் எவ்வளவு மகிமையாய் நடக்கும், அந்த ஊழியம் எப்படிப்பட்டது, அது ஏன் தடைபட்டிருக்கிறது, அது எப்படி விடுவிக்கப்படும் என்கிற எல்லாவற்றையும் அதில் படித்து விட்டோம். ஆனா அடுத்ததாக 7வது எக்காலத்துக்குள்ள நம்ம போகலான்னு பார்த்தா ஆண்டவர் 2 மிக முக்கியமான காரியங்களை 7வது எக்காலத்திற்கு முன்பாக வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது ஆபத்து கடந்து போயிற்று என்று சொல்வதற்கு முன்பாக வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதியையும் ஆண்டவர் அங்கே உள்ளே புகுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். சும்மா அது நம்ம கடந்து போகக்கூடிய ஒண்ணுங்களே, இதுக்கும் எக்காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம போயிட முடியாது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது எப்படி அந்த சபையினுடைய சரித்திரம், சபையினுடைய தோற்றம் எப்படி அந்த 6வது எக்காலத்துக்கு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். ஆண்டவருடைய திருச்சபை கடைசி ஊழியத்தை செய்து முடிக்க போகிறது என்கிற உண்மையை நம்ம தெளிவா புரிந்து இருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தையும் ஆண்டவர் அந்த 7வது எக்காலத்தை ஊதுவதற்கு முன்பாக 6ஆம் எக்காலத்துக்கு தொடர்புடைய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு நடந்த சரித்திரம்,
முடிந்து போன ஒன்றுதான். ஆனா 7வது எக்காலம் ஊதப்படுகிறதற்கு முன்பாக 6வது எக்காலத்துக்குள்ளாக அந்த சரித்திரத்தை சொல்ல காரணம் என்ன? இதுதான் நம்ம விளங்கிக்கணும். அது முடிச்சு போச்சுன்னு விட்டுட்டு போயிட முடியாது. ஏனென்று சொன்னால் 6ஆம் எக்காலத்திற்கு அது தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த சரித்திரத்தை எங்க வைத்திருக்கிறார். நம்ம 6வது எக்காலத்தை ஊதுகிற அந்த கூட்டம் 1,44,000 பேர் 3ஆம் தூதனுடைய செய்தியை சொல்லுவார்கள். அவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய சபை பெரிய ஏமாற்றத்தின் மத்தியிலிருந்து தோன்றிய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையிலிருந்து எழும்பி இந்த இறுதி ஊழியத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம எக்காலத்து வழியாக படித்து வந்தோம். இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரபலமாய் சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன விளக்கம் தான், நேர்த்தியான தீர்க்க தரிசன விளக்கம் தான். ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்படி போல அதே தன்மையுடைய அதே ஒரு செயலை மீண்டும் செய்கிற ஒரு நிலை கடைசி காலத்தில் காணப்படுகிறது. அது இந்த இறுதி எச்சரிப்பின் ஊழியத்துக்கு எதிராக நிற்கும் என்பதை நாம் உணர்ந்து அதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தேவன் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு தேசத்தினுடைய சரித்திரத்தை சொல்லி இருக்கிறார். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ண நினைக்கிறேன். நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த தேசம் முன்பு செயல்பட்டது போல அதே தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு சூழல் இந்த ஊழியத்திற்கு எதிராக இருக்கும். அதைத்தான் நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு போறோம். நீங்க இந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுதே இப்பொழுதே அதற்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். இது நமக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சரித்திரம் தான். அந்த சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் வரலாற்றோடு கூட படித்து கடைசி காலத்துல எப்படி அது காணப்பட போகிறது என்பதையும் படித்து நம்ம முடிக்க போகிறோம். கொஞ்சம் விரைவாக நான் போவதற்கு தீர்மானித்து இருக்கிறேன். ஏன்னா சரித்திரம் தான். சரித்திரத்தை நான் முழுமையாய் வாசித்து சொல்ல போறதுல மொழியாக்கமும் நான் செய்து வைக்கவில்லை. என்ன அந்த சரித்திரத்துல நடந்தது என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்வதற்கு தீர்மானித்து இருக்கிறேன். சரி, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது, யோவானிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இங்க தேவனுடைய ஜனத்தை அளக்கும்படியான ஒரு உத்தரவு. புறஜாதியாருடைய இடத்தை நீ அளக்காத, தேவனுடைய ஜனத்தை நீ அளந்து பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதோடு கூட ஏன் புறஜாதியாருடைய இடத்தை நீ அளக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்குரிய காரணத்தை சொல்றாரு. ஏனென்று சொன்னால் அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகினாலே நீ அவர்களை அளக்காத, அவர்களை அளந்து போடாத, தேவனுடைய ஜனத்தை மாத்திரம் அளந்து எடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அளக்கிறது அப்படின்னா என்ன? நமக்கு தீர்க்க தரிசன ஆவியுடைய வெளிச்சத்திலும் இருக்கிறது, அதே நேரத்துல வேதாகமத்திலும் இருக்கிறது. தீர்க்க தரிசன ஆவியுடைய வெளிச்சத்தை போய் பார்க்கும் பொழுது என் உள்ளத்தை அது கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கும். வேதாகமத்தை பார்க்கும்போது அவருடைய அர்த்தத்தை நம்ம சரியாக விளங்கி கொள்ளலாம். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரி அது எங்க இருக்கிறதுங்கிறது அதுல போடாம இருக்கிறது. சாரி ஃபார் தட். மகத்தான நியாய தீர்ப்பு நடக்கிறது. மற்ற சில காலமாக நடந்து வருகிறது. இப்போதும் கர்த்தர் ஆலயத்தையும் அதன் ஊழியக்காரரையும் அளந்து வாருங்கள் என்கிறார். உங்கள் தொழிலுக்காக நீங்கள் தெருக்களில் நடக்கும் பொழுது தேவன் உங்களை அளக்கிறார் என்பதை நினையுங்கள்.
அளந்து பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தை பாருங்க. நான் தெருக்குல நடந்துகிட்டு இருக்கும்போது, என் வேலைக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும்போது தேவன் என்னை அளந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டு கடமைகளில் கலந்து கொள்ளும் போதும், நீங்கள் உரையாடலில் ஈடுபடும் போதும் தேவன் உங்களை அளவிடுகிறார். பளபளப்பான தட்டில் ஓவியர் மூலம் முகம் மறு உற்பத்தி செய்யப்படுவது போல உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் பரலோக புத்தகங்கள் புகைப்படம் எடுக்கப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முழுமையான ஒரு ரெக்கார்டு என்னை குறித்து பரலோகத்துல இருக்கிறது. கடைசி நாளில் யார் நிற்பார்கள் என்பதை பார்க்க ஆலயத்தையும் அதன் தொழுகைக்கு உரியவர்களையும் அளவிடும் வேலை இங்கே நடக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய முழு சரித்திரத்தையும் பதிந்து வைத்திருக்கிறார். அதாவது ஒரு ஓவியன் என் படத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி வரைகிறது போல, ஒரு கண்ணாடிக்கு முன்பான முகத்தை நான் அப்படியே அந்த கண்ணாடி பிரதிபலிப்பது போல என்னுடைய சகல செயல்களும் சிந்தனைகளும் பிரயாசங்களும் பரலோகத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை கடைசி காலத்திலே ஆண்டவர் அளவிடுவாரா? இதை பார்த்த மாற்றுதான் ஒண்ணு நல்லா புரிகிறது. அளவிடுகிறது என்று சொன்னார், ஆண்டவர் என் நிலையை தராசிலை பிடித்து பார்க்கிறார், நியாயம் தீர்க்கிறார் என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 7 பக்கம் 219. அசைக்க முடியாதவைகள் நிலைத்திருக்கும்படிக்கு அசைக்கப்படத்தக்கவைகள் யாவும் அசைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு வழக்கும் தேவன் முன் நுட்பமாக ஆராயப்பட வருகிறது. அவர் ஆலயத்தையும் அதில் உள்ள தொழுகைக்காரர்களையும் அளந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இங்க வெளிப்படையாக தீர்க்கதரிசன ஆவி சொல்றாங்க. அளக்கிறது என்று சொன்னார், தேவன் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிப்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி கூறுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதே காரியத்தை நீங்க வேதாகமத்தில் அறியலாம். சகரியா 1வது அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்போது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதில் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இங்க ஆண்டவர் என்ன செய்யறார், நான் ஏன் ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், அவங்களை நான் திருப்பி எடுப்பித்து கட்ட போகிறேன், அதை அர்த்தப்படும்படியாய் அங்க நீ என்ன செய், நூல் போடு, அளந்து பார் என்று சொல்லுகிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படியான எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அளக்கிறது என்பது தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு அனுபவம், நியாய விசாரணை மூலமாக மீட்டெடுக்கிற ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் சகரியா 2ஆம் அதிகாரம் முதல் 5 வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ தன் கையில் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதுக்கு போகிறேன் என்றார். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதலாய் இருந்து, அளக்க போகிறவருடைய முடிவை சொல்கிறார், அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அளக்கிற அனுபவம் தேவனுடைய சபையை, தேவனுடைய ஜனத்தை மீட்டெடுக்கிற ஒரு அனுபவம் என்பதை நம்ம அறிய முடிகிறது. வெளிப்படுத்தும் புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது, புதிய எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அழைக்கிறதற்கு ஒரு பொற்கொலை பிடித்திருந்தார். 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். இப்ப அளக்கிற ஒரு அனுபவம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தம்முடைய சபையை, தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரித்து மீட்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது.
இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ எருசலேமை போய் அளக்க சொல்லி யோவானுக்கு உத்தரவு கொடுக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய ஜனத்தை மீட்கிறார் என்பதை நம்ம அறிய முடிகிறது. இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்ய போய் எருசலேம் ஆனா என்ன செய்யாது, தேவனுடைய ஆலயத்தை நீ அளந்து போட என்ன செய்யாத அப்படின்னு சொன்ன, புறஜாதியாருடைய இடத்தை நீ என்ன செய்யாத, அளக்காத அப்படின்னு சொல்ற. அந்த பிரகாரத்தை அளக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு காரணமாக அது 12 மாதம் தேவனுடைய நகரத்தை மிதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த புறஜாதியார் இருக்கிற ஒரு பிரகாரம், எருசலேம் ஒரு ஆலயத்தை கட்டினான். அதற்கு ஒரு ஏரோது காலத்துல அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு ஒரு பிரகாரம் உண்டாக்கப்பட்டது. அந்த ஆலயத்தை நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கும், இஸ்ரவேலர்கள் வந்து கூடுவதற்கு என்று ஒரு இடம் இருக்கும், ஆசாரியருக்கு என்று சொல்லி ஒரு உள் அறையும், அதற்கு வெளியே ஒரு பெரிய புறஜாதியார்கள் கூடுகிறதுக்கான ஒரு பிரகாரமும் அங்கே இருந்தது என்பதை பார்க்கும்போது அந்த புறஜாதியார் கூடுகிற அந்த பிரகாரத்தை அளக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் உத்தரவிடுகிறார். அளக்கிறது என்று சொன்னால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நியாயந்தித்து மீட்கிற ஒரு அனுபவம். இங்க புறஜாதியர்களை அளக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களை மீட்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ஜனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிய முடிகிறது. ஆண்டவர் எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்கு தீர்மானிக்கிறார். அவருடைய ஜனத்தை விசாரித்து மீட்பதற்கு முடிவு செய்கிறார். ஆனால் என்ன செய்வதில்லை அப்படின்னு சொன்னா, அந்த மீட்பு புறஜாதியாருக்கு கிடையாது என்கிற ஒரு உண்மையை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துகிறார். புறஜாதியாருடைய பிரகாரத்துல இருக்கிறவர்களுக்கு கிடையாது. நம்ம புறஜாதிய பிரகாரம் சொன்னா யாருக்குமே மீட்பு கிடையாது நினைச்சிடாதீங்க. இஸ்ரவேலனாய் ஆபிரகாமின் சந்ததியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் இருக்கிறதுக்கு தீர்மானித்தால் நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை விசாரித்து மீட்பார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அப்ப நம்ம அளந்து பார் என்கிறவருடைய அர்த்தத்தை நம்ம சரியாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 42 மாதம், இந்த 42 மாதத்தை குறித்து நமக்கு தெரிந்திருக்கணும். இல்லை அப்படின்னா தானியல் புஸ்தகத்தை போய் நீங்க படித்து அறிந்து கொள்ள வேண்டும். தானியல் புஸ்தகத்துல அநேக ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படும். 7வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கு, ரோமு, அந்த ரோமு 10 பிரிகிறது. அதற்கு பிறகு அந்த 10லிருந்து 3 கொம்பை பிடுங்கி போட்டுட்டு ஒரு சின்ன கொம்பு எழுந்து வருகிறது. அந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலத்தை சொல்லும் பொழுது அது 1260 நாளளவும் ஆட்சி செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம், காலமும் அரை காலம் செல்லும் 1260 நாள், 1260 வருஷம் ஆட்சி செய்கிற அந்த காலத்தை அடையாளப்படுத்துகிறார். அவங்க தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக இருப்பார்கள். அந்த காலத்திலே தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக இருந்த ஒருவரையும் தேவன் மீட்க மாட்டார் என்கிற உண்மையை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த ரோம கத்தோலிக்க ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குள்ள இருந்து, அந்த சபையினுடைய கொள்கைக்குள்ள இருந்து வெளியே வர மறுக்கிற எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல மீட்கப்படாத கூட்டமாய் காணப்படுவார்கள் என்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிச்சுக்கிடுங்க. நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வந்துட்டோம், நம்ம ரோம கத்தோலிக்க சபையை விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம பெந்தெகோஸ்தே சபையை விட்டு வந்துட்டோம்னு நினைச்சிடாதீங்க. நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், தேவனுக்கென்று வாழ்வதற்கு தீர்மானித்திருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் மனம் மாறி வருகிற அநேக பிள்ளைகள் பாபிலோனுடைய கலாச்சாரத்திலேயே இன்னும் இருக்கிறார்கள். நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்பதனால நான் என்ன செஞ்சிட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியாது. நான் பாபிலோனுடைய கலாச்சாரத்தை, பாபிலோனுடைய பழக்க வழக்கங்களை, பாபிலோனுடைய கொள்கைகளை முழுமையாக விட்டு வெளியே வர வேண்டும். நான் ஆண்டவருடைய கிருபையினால தேவனுடைய சபையால் பழகி போன பாபிலோனிய கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சின்ன சின்ன கட்டுரைகள் நான் எழுதி வருகிறேன்.
அதை படிக்கிற அனைவருக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதில்லை. எனக்கு சிலர் போன் பண்ணாங்க, இது என்ன சின்ன வயசுல இருந்தே நான் செய்துகிட்டு இருக்கிறேன். அவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்படும் பொழுது அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நம்ம தலையை மூடுற பழக்கம் உண்டு. சொல்றேன், தலையை மூடுகிற நமக்கு பழக்கம் உண்டு. நம்ம சாரி கட்டுற காலங்களில் அந்த பெரியவங்கெல்லாம் அந்த முந்தானையை எடுத்து அதை தலையை மூடிக்கொள்வார்கள். மறுபடியும் சுடிதார் பழக்கம் வந்துச்சு, சால்வை போட்டாங்க. பிள்ளை வந்து சால்வை தூக்கி போட்டு தலையை கொஞ்சம் பயபக்தியா மூடினாங்க. அதுக்கு ஒரு தூக்கி அப்படி கழுத்துக்குள்ள தூக்கி ஒரு அரசியல்வாதி மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து ஒரு எம்ப்ராய்டர்ட் கிளாத் எடுத்து தலையை கட்டிட்டு வர்றதை பார்க்க முடியும். எங்க இருந்து வந்த பழக்கம் தெரியுமா? பாபிலோன்ல இருந்து வந்த பழக்கம், ரோம கத்தோலிக்க சபையில இருந்து வந்த பழக்கம். நம்ம பார்வை அங்க போச்சு, நம்ம அங்கேயேதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பெந்தேகோஸ்து சபை, ஜெகோவா விட்னஸ், ரோம கத்தோலிக்க நிர்வாகம் இதைத்தானே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு, அழகாவும் இருக்கு. தலையில பூ வச்ச தெரியும், என்ன கிளிப் வச்சிருந்தாலும் தெரியும். இது என்ன காட்டுது? இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னு கேக்குறீங்களா? இது என்ன காட்டுது? நான் எகிப்தையே பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் பாபிலோனையே பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது பாபிலோனுடைய மாற்றங்களை என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது will I be saved? நான் பாபிலோனுக்குள்ள புகுந்து விடுவேன். பார்வை அங்கே இருக்கிறது, நேர்ப்பு சக்தி அங்கே இருக்கிறது. அவர்களை போல் ஜெபம் பண்ண விரும்புகிறேன், அவர்களை போல உபவாச கூட்டம் நடத்த விரும்புகிறேன், அவர்களை போல முழுவதும் ஜெபங்களை நடத்த விரும்புகிறேன். ஓ, the same model getting into the church. இதை நான் ஒரு எச்சரிப்பாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் அளந்து கொண்டு இருக்கிறார். உங்க போக்கையும் வரத்தையும் பேச்சையும் சிந்தனையும் அளந்து கொண்டு இருக்கிறார். அவர் யாரை மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும் என்று சொன்னார். 42 மாதம் அளவும் தேவனுடைய ஜனத்தை மிதிப்பதற்கு தீர்மானித்த அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வருகிறவர்கள் மட்டுமே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் மட்டுமே அவர் ரட்சிக்க முடியும் என்கிற உண்மையை நீங்கள் இதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அந்த சரித்திரத்தை குறித்து தானியேல் புஸ்தகத்தை நீங்க 7ஆம் அதிகாரம் 24, 25வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறு ஒருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மற்றும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்போ அங்க ஒரு ராஜ்யத்தினுடைய காலம் சொல்லப்படுகிறது. ரோம கத்தோலிக்க சபையினுடைய ஆட்சி காலம். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11 அவர்கள் பரிசுத்த நகரத்தை மிதிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்போ நம்ம ரோம கத்தோலிக்க சபையினுடைய கொள்கைகள் இன்னைக்கு எல்லா இடத்திலையும் பரவி இருக்கு, நம்ம சபைக்குள்ளையும் பரவி இருக்கிறது. அவைகளை விட்டு வெளியே வர வேண்டியது நம்முடைய கடமை என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அவங்க கொள்கை நம்மகிட்ட பரவி இருக்குதா? ஆத்மா அழியாது, நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா வருஷம் செத்தவனுக்காக வீட்டுல ஜெப கூட்டம் நாள நடத்திட்டு இருப்பாங்க. ஆத்மா அழியாது, நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். அவன் வருஷத்துல ஒரு நாள் அதுக்கு ஒரு பண்டிகை வச்சு நாளை நியமித்து செய்திருக்கிறான். நம்ம வருஷம் போய் கல்லறையில மெழுகுத்தி கொளுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் நிறைய நான் சொல்ல முடியும். அது நோக்கம் அல்ல. இப்போ பாடம் நீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பாபிலோனை விட்டு முழுமையாக வெளியே வந்த பிள்ளைகளை மாத்திரமே தேவன் தம்முடைய சமூகத்துக்குள்ள கொண்டுட்டு போக முடியும். அதைத்தான் அளந்து பார் சொல்றார். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்தவங்களா புறஜாதியாருடைய பகுதியில் இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதை விட்டு வெளியே வந்து தேவனுடைய சமூகத்துக்குள் பிரவேசிக்கிறவன் மட்டுமே தேவனாலே ரட்சிக்கப்படுவான் என்கிற உண்மையை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். இன்னும் அந்த ராஜ்யத்தினுடைய காலத்தை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 11:3-4 நம்ம படிக்க போற ராஜ்யம் இந்த ராஜ்யம் அல்ல. நம்ம படிக்க போற ராஜ்யம் எப்ப தோன்றும் என்பதற்காக ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார். சரிங்களா? போப்பு மார்க்கத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடைத்துக் கொள்ளுகிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்.
இந்த 1260 வருஷம் 2 சாட்சிகள் என்ன செய்ய போதா தீர்க்க தரிசனம் சொல்லுமா, ரெட்டு உடுத்தி சொல்லுமா. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இப்ப 2 சாட்சிகள் யாரு அப்படின்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுகிறது. அவங்க யாரு அப்படின்னா 2 ஒலிவ மரங்களும் அதுதான், 2 விளக்கு தண்டுகளும் அதுதான். இப்ப மூன்றும் ஒரே காரியத்தை குறிக்கிறத பார்க்க முடியுது. 2 சாட்சிகள், 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்கு தண்டுகள், மூன்றும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. 2 சாட்சிகள் எது அப்படின்னு கேட்டா 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் என்று வேதம் சொல்கிறாங்க. மூன்றும் ஒரே காரியத்தை குறிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 2 சாட்சிகளுக்கு நிறைய விளக்கங்கள் விழுந்து போன பாபிலோனாலும் பாபிலோனுடைய குமார்த்திகளாலும் கொடுக்கப்படும். அதே சில நேரம் நம்ம பிள்ளை கூட படிச்சுட்டு பிரசங்கம் பண்றதை நான் கேட்டிருந்தேன். வருத்தத்துக்குரியது. இன்னைக்கு பிரசங்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லி புஸ்தகங்கள் ஆங்காங்கே விற்கப்படுகிறது. விழுந்து போன பாபிலோனால அதை வாங்கி வச்சு அப்படியே வாசிக்கிற போதகர்களா நான் பார்த்திருக்கிறேன். நம்ம வேதாகமத்தின் அடிப்படையவைகள் எதை குறிக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மூன்றும் ஒரே காரியத்தை குறிப்பதனால ஏதாவது ஒன்றுக்கு விளக்கம் கிடைத்தால் போதும், நம்ம மூன்றையும் என்ன செய்தலாம், கணித்து கொள்ளலாம். சரி, என்ன விளக்கம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இதை குறித்து நீங்க படிக்கும் பொழுது அந்த குத்து விளக்கு குறித்து, விளக்கு தண்டை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்க முடியுது. சகரியா முதல் 6 வாக்கியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றே. நம்ம படிக்கிற அந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நான் என்னோட பேசின தூதரை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பாஸ்டர். நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குது. உள்ள வந்திருக்கு. ஏதாவது பிரச்சனை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க பிளீஸ். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம் இல்லையா? இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னது என்று சொல்லி அங்க வசனம் சொல்லும் போது அது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஒலிவ மரங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் வெளிப்படுத்தல் 11:3-4 சொல்லப்பட்டிருக்கிற 2 சாட்சிகளும் எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையை குறிப்பதாக இருக்கிறது. இதுல 2 என்று சொல்லும் பொழுது வேதம் ஒரே ஆவியானவர்களை எழுதப்பட்டாலும் அது 2 நோக்கங்கள் அந்த வேதாகமத்தில் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த பழைய ஏற்பாடை நீங்க படிக்கும் பொழுது மேசியாவை நிழல் மூலமாக அது வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது மேசியாவை நேரடியாக அது காண்பிப்பதை பார்க்க முடியும். இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்து செய்கிற அந்த வேலை, 2 சாட்சிகள், 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்கு தண்டுகள் எப்படி இந்த 1260 வருஷ காலத்துல இருக்கும் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது இரட்டு உடுத்தி செய்யுமா? தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும் பொழுது இந்த 1260 ஆண்டு காலத்திலே அது இரட்டு உடுத்தி சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டு சொல்லுகிறது என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 6:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டி கொண்டு சாம்பரிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு,
பாழாக்குகிறவன் சடுதியார் நம்மேல் வருவான். ஒரு வேதனையோடு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை ரெட்டு உடுத்தி சொல்லுகிற அனுபவமாக வேதம் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே கருத்தை நீங்க ஏசாயா 15ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலும், யோபேல் 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலும், புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலும் வாசிக்கலாம். அப்போ ஒரு வேதனைகளுக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற ஒரு அனுபவம் 1260 ஆண்டு காலம் வரைக்கும் இருக்கும் என்பதை நம்ம அறிய முடிகிறது. இன்னும் அது தீர்க்க தரிசனத்தை சொல்லும் என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன என்பதை நம்ம அறிவதற்கு வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்தங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன வரம், 2 காரியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனம் வரம் என்பது தேவ ஆவியானவர் நேரடியாக பரிசுத்த மனுஷர்களோடு இடைப்பட்டு அவர்கள் மூலமாக எழுதி கொடுத்த வேத புஸ்தகத்தை அது குறிக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்று சொல்லி நீங்கள் 1 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், இந்த பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக தேவ ஆவியானவர் பேசி எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து போதிக்கிற ஒரு அனுபவத்தை தீர்க்க தரிசன வரமாக நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வேதாகமத்திலே பார்க்க முடியும். நீங்க தீர்க்க தரிசன வரத்தை குறித்து ஆராயும் பொழுது அது குறை உள்ளது என்றும், அது ஒளிந்து போகும் என்றும், அதை செய்கிறவர்கள் ஆவியை கட்டுப்படுத்துவார்கள் என்றும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல தீர்க்க தரிசன ஆவியை குறித்து தேவ ஆவியானவர் ஏவுதனாலே மனிதன் எழுதியிருக்கிறானே அந்த வார்த்தைகள் குறித்து சொல்லும் பொழுது அது குறைவற்றது, அது ஒளிந்து போகாது, அது ஆவியானவர்னாலே அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என்று நீங்க பார்க்கலாம். அப்போ இங்க இரட்டு உறுத்தி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொன்னார், வேத வாக்கியத்திற்கு விளக்கமாக அவர்கள் பேசினார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அது வேதனைகள் மத்தியிலே சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இதை குறித்து தீர்க்க தரிசன ஆவி எழுதுறாங்க. இந்த சரித்திரத்தை குறித்து கிரேட் கான்ட்ரோவர்சி 267வது பக்கத்தில் அவர்கள் பதிவிடுகிறார்கள். 1260 நாளாளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இந்த காலகட்டத்தின் பெரும் பகுதியில் தேவனுடைய சாட்சிகள் தெளிவற்ற நிலையில் இருந்தன. போப்பாண்டவர் அதிகாரம் சத்தியத்தின் வார்த்தையை ஜனங்களிடத்திலிருந்து மறைக்க முயன்று அந்த சாட்சியத்திற்கு முரணாக பொய்யான சாட்சிகளை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தியது. மத மற்றும் மத சார்பற்ற அதிகாரத்தால் வேதாகமம் தடை செய்யப்பட்ட போது, அதன் சாட்சியம் சிதைக்கப்பட்ட போது, அதிலிருந்து மக்களின் மனதை திருப்ப மனிதர்களும் பேய்களும் செய்யும் எல்லா முயற்சியும் புதியதை கண்டுபிடிக்கலாம். அதன் பரிசுத்த சத்தியங்களை பிரகடனப்படுத்த துணிந்தவர்கள் வேட்டையாடப்பட்ட போது, காட்டி கொடுக்கப்பட்ட போது, சித்திரவதை செய்யப்பட்ட போது, நிலவரை அறைகளில் புதைக்கப்பட்ட போது, அவர்கள் விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்ட போது, அல்லது மலையில் உணவின்றி இருக்கவும் பூமியில் பதுங்கும் இடங்களுக்கும் குகைகளுக்கும் ஓடிப்போக நிர்பந்திக்கப்பட்ட போது, அப்போது உண்மை உள்ள சாட்சிகள் ரெட்டுடுத்தி தீர்க்க தரிசனம் உரைத்தனர். அந்த கடினமான அந்த காரியத்தை சொல்றாங்க. ஒவ்வொரு நிலையும் இதே காலம் வரப்போகுதுங்க, சீக்கிரத்துல வரப்போகுது. ரொம்ப தூரத்துல இருப்பதாக எனக்கு தெரியல, ரொம்ப அருகில் இருப்பதாகவே நான் காதுகிறேன். ரெட்டு உடுத்தி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காலம் மிக பக்கத்துல இருக்கு. ஆண்டவர் அந்த 6ஆம் எக்காலத்துல இந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இறுதி எச்சரிப்பின் ஊழியம் செய்யப்பட போகிறது. வரலாறு மீண்டும் செயல்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆவி சொல்லுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆண்டவருடைய கடைசி ஊழியம் சும்மா நடக்க போறதுல வேதனைக்கு மத்தியில, போராட்டத்தின் மத்தியில தான் அதுவும் செய்யப்பட போகிறது. அப்பதான் அது சாட்சியின் ஊழியமாக இருக்கும். எப்போ முடிவு வரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் பொழுது அங்க முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இந்த 11ஆம் அதிகாரம் 6வது எக்காலத்தை தொடர்ந்து ஆண்டவர் வைத்திருக்க காரணம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஆபத்து என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஊழியம் செய்யப்பட போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலையில நிலைநிறுப்பதற்கு ஏதுவான மனதை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆயினும் அவர்கள் 1260 ஆண்டுகள் முழுவதிலும் அவர்களுடைய சாட்சியத்தை தொடர்ந்தனர்.
இருண்ட காலங்களில் தேவனுடைய வார்த்தையை நேசித்தவர்களும் அவருடைய மகிமைக்காக அக்கறைப்பட்ட உண்மை உள்ள மனிதர்களும் இருந்தார்கள். இந்த உண்மை உள்ள ஊழியர்களுக்கு இக்காலம் முழுவதிலும் அவருடைய சத்தியத்தை அறிவிக்க ஞானமும் வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டன. ரெட்டு உடுத்தி அறிவிக்கிற ஒரு அனுபவம். நம்ம இப்ப ரொம்ப சௌகரியமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கேஷுவலா ஒரு போதகர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா மேடையில நின்று அப்படியே நல்லா கையை கால ஆட்டி பிரசங்கம் பண்ணிட்டா ஊழியம் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 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 கைவிருதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன். ரெட்டு உடுத்தி ஊழியம் செய்கிற காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். வேதனைகளுக்கு மத்தியில ஊழியம் செய்கிற காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஒரு நம்ம வாசித்த அந்த எலன் ஜி ஒயிட் குறிப்புல தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை வரலாற்றிலும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த குறிப்பெல்லாம் வரலாற்று குறிப்பில் மொழியாக்கம் செய்யவில்லை. இந்த குறிப்பு எங்க இருக்கிறது என்பதை நான் போட்டிருக்கிறேன். வேணும் என்கிறவன் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். இந்த குறிப்புல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னார், எல்லா வேதாகம புஸ்தகத்தையும் 8 நாளுக்குள்ள கொண்டு வந்துடணும், எரிக்கணும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த குறிப்புல அங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னா வேதாகமத்தை ஒரு பூச்சின்னு சொல்லிடுவாங்க. இந்த பூச்சை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா யாருமே வைக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. சாதாரணமான உறுப்பினர்கள் யாரும் வைக்க முடியாது. அப்படி வேதாகமத்துக்கு எதிராக இந்த 1260 ஆண்டுகள் யுத்தம் செய்யப்பட்டதை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தை பாதியரை தவிர வேற யாரு வச்சாலும் அது தடை செய்யப்பட்டது, அது குற்றமாக சொல்லப்பட்டது, மரண தண்டனையாக அறிவிக்கப்பட்டதையும் நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எனக்கு அன்புடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் தெளிவாக துல்லியமாக வேதம் சொல்லுகிறபடி நிறைவேறி இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாகி இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருகளை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். ஆண்டவருடைய வேதத்துக்கு எதிராக யுத்தம் நடந்தாலும் கூட அது அடங்கி போக போறது இல்லை. ஏனென்று சொன்னால் அதற்கு எதிராய் இருக்கிறவன் அழிக்கப்படுவான், கொல்லப்படுவான் என்று சொல்கிறது. இங்க வெளிப்படுத்துற விசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது அதிகாரத்தையும் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் இங்க வாசிக்கும் பொழுது, யாராவது எங்கேயோ கூட்டினாலும் சரி, குறைச்சாலும் சரி, you will be killed in the second death. நீங்கள் 2வது மரணத்தினாலே கொல்லப்படுவீர்கள் என்கிற உண்மையும் ஆண்டவர் இங்கு சொல்றார். ஒரு 1260 ஆண்டுகள் இந்த வேதத்துக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. அந்த கொள்கைகளையும் அந்த பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வராதவர்கள் நிச்சயமாய் கொல்லப்படுவார்கள் என்கிற உண்மையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 6வது வசனம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வேதாகமத்தை குறித்து சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லும் போது, அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம 2 சாட்சிகள், ஒளிவ மரங்கள், விளக்கு தண்டுகள் வேதத்தை குறிக்கிறது என்பதற்கு தொடர்ந்து அந்த சரித்திரத்தினுடைய நிறைவேறுதலும் அதனுடைய தன்மையினுடைய வெளிப்பாடும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இங்க மழையை பெய்யாதபடி இந்த வேதம் நிறுத்திச்சா அப்படின்னு கேட்டா, நீங்க எலியா தீர்க்கதரிசனுடைய சரித்திரத்துல 3 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி அங்க உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அறிகிறோம். அந்த மழை பெய்யாமலும் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். மோசையின் மூலமாக எகிப்திலே அங்க தண்ணீர்கள் இரத்தமாக்கப்பட்டதையும் நம்ம பார்க்க முடியும். எப்பெல்லாம் வாதை வேணுமோ அப்பெல்லாம் நான் கொடுப்பேங்கிற மாதிரி எகிப்து தேசத்துல வாதையின் மேல் வாதையாக அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி
அது நடந்தேறியதை அறிய முடிகிறது. இப்ப தெளிவாக சொல்லலாம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக யுத்தம் நடந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அழிப்பதற்கு எதுவாக ஒரு யுத்தம் வெளிப்படையாக நடந்திருக்கிறது. அது 1260 ஆண்டுகள். அதற்கு எதிராக செயல்பட்ட அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்கிற செய்தியும் அதில் சொல்லப்படுகிறது. அதை விட்டு வெளியே வருகிறவர்களும் அளக்கப்படும் பொழுது, வெளியே வராதவர்களும் அளக்கப்படும் பொழுது ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் வெளிப்படுத்தல் 11:7 நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, இப்பதான் நம்ம ஒரு சரித்திரத்தை படிக்கும். ஒரு 1260 ஆண்டு கால சரித்திரம். அது 578ஆம் ஆண்டுல துவங்கி 1798ஆம் ஆண்டுல அது முடிவடைந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த சரித்திரம் முடிகிற காலத்தில, முடிவடையும் பொழுது, அதை சொல்லினா அது முடிகிறதுக்கு நெருங்கி வரும் பொழுது, அதாவது சரியான மொழியாக்கமாக இருக்கும். பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். இந்த ஒரு மிருகத்தை குறித்து படித்தோம், ஒரு ராஜ்யத்தை குறித்து படித்தோம். அது வேதத்துக்கு எதிராக யுத்தம் செய்தது. ஆனாலும் அது முழுமையா அதெல்லாம் என்ன செய்ய நிறைவேற்ற முடியல. அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க, ஒழிக்கிறதுக்கு பார்த்தாங்க, யாரும் வைக்கப்படாதுன்னு சட்டம் போட்டு பார்த்தாங்க, நடக்கல. அந்த ராஜ்யம் முடிவடைய போகிற காலத்தில ஒரு மிருகம் பாதாளத்திலிருந்து எழும்பி அவர்களோட யுத்தம் பண்ணியது. வேத வாக்கியங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணது. அது என்ன செஞ்சுச்சான்? அந்த வேத வாக்கியங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி வேதத்தை ஜெயித்து விட்டதாம், வேதத்தை கொன்று போட்டு விட்டதாம். புதிதான ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறாரு. அது என்ன செய்கிறது என்றால், வேதத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிறது. ஒரு 1260 நாட்கள் நட்டுடுத்தி தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், மத்திய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் போது, அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி அந்த ராஜ்யம் ரெட்டு உடுத்தி தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிய அந்த போப்பு மார்க்கத்தினுடைய ராஜ்ய காலம் முடிவடைய போற அந்த காலத்துல பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருமா. நமக்கு இந்த மிருகம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்ப நம்ம அந்த பாதாளத்திலிருந்து எழுப்பி வருகிற மிருகத்தை அடையாளம் காண போகிறோம். நமக்கு மேல உள்ளது தெரியும், 1260 வருஷம். அதை அடையாளம் காணணும்னு சொன்ன தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போனோம். அங்க போன அது சின்ன கொம்பு என்பதை அறிந்து கொள்ளலாம். அது போப்பு ராஜ்யத்தினுடைய ஆட்சி காலம் 538 1798 வரைக்கும் நடந்த ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலம் முடிய போகிற அந்த காலத்துல பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி என்ன செய்யுமா? கர்த்தருடைய வார்த்தையை ஜெயிக்குமா, கர்த்தருடைய வார்த்தையை கொன்று போடுமா. எப்ப அது எழும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1260 வருஷம், 1798ஆம் ஆண்டுக்கு கொஞ்சம் முன்பாக அது எழுந்திருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிற நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த மிருகத்தை குறித்து, பாதாளத்தில் இருந்து எழும்புகிற அந்த மிருகத்தை குறித்து வேற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 11:8. அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த தேசத்தை அடையாளம் காணணும் அப்படின்னு சொன்னா, சோதமுடைய ஞான அர்த்தம் என்ன, எகிப்தினுடைய ஞான அர்த்தம் என்ன, இங்கே கர்த்தர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற ஞான அர்த்தங்களை நம்ம விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த தேசத்தை நம்ம அடையாளம் கண்டு கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும். சரி, சோதமனுடைய அர்த்தம் என்ன? சோதமனுடைய அர்த்தம் என்ன? சோதமுடைய ஹைலைட் எடுக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு அந்த சரித்திரம் தெரியும். நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த நகரத்தை அழிக்கும்படியாக 2 தூதர்கள் அங்கே சென்று இருப்பார்கள். லோத்து அவர்களை விருதுக்காக உள்ளே அழைத்திருப்பான். வீட்டுக்குள்ளே இருப்பாங்க 2 தூதர்களும், லோத்தும் உள்ளே அங்க இருப்பாங்க. அப்ப நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்க. ஆதியாகமம் 19:4-5. அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும்
நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார். மனுஷர்கள்லாம் வந்து மனுஷனை அறிவது என்று சொன்னால் அவர்களோடு கூட காம இச்சைகளை பூர்த்தி செய்கிற ஒரு அனுபவம். ஆணும் ஆணும் இணைந்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் இணைந்து கொள்ளலாம். இன்னைக்கு சட்டமுங்க, எதிர்த்து நிற்க முடியாதுங்க. சோதனுடைய காட்சி விரைவில் நடக்க போகிறது. அநேக நாடுகள் இருக்கு, தெருக்களில் அது நடக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இங்க சோதமுடைய ஞான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சோதமினுடைய காம வெறி தலைவிரித்து ஆடும் இந்த தேசத்தில். சோதமினுடைய காம வெறி தலைவிரித்து ஆடும். எகிப்தை குறித்து படிக்கும் பொழுது யாத்திராகம் 5வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை இங்கு வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு எகிப்து தேசத்துக்கு. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இந்த தேவனை முழுமையா ஒதுக்குன ஒரு தேசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது எகிப்து தேசம். நீங்க விக்கிபீடியாவுல போய் அந்த தேசத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நீங்க பிரயாசப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த தேசத்தை குறித்து அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த தேசத்தினுடைய ராஜாவே தேவன் தான். தேவனை வணங்குவது போல இந்த ராஜாவை வணங்க வேண்டும். அவங்க எப்படி வேணாலும் அவர்களுக்கு தேவர்களை உண்டாக்கி கொள்வார்கள். எதை வேணாலும் அவங்க தேவன் ஆக்கிடுவாங்க. மிக அதிகமான தேவன்கள் அந்த தேசத்துல இருந்ததை பார்க்க முடியும். நான் அந்த ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறேன், எப்படியெல்லாம் அவர்கள் தேவனை உருவாக்கி வழிபட்டார்கள் என்று சொல்லி. எபிரேயருடைய தேவனை, பரலோகத்தின் தேவனை, சிருஷ்டிகரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு எதிராக எப்படி வேணாலும் தேவர்களை உண்டாக்கி கொள்வார்கள். இன்னும் எரேமியாவுடைய புஸ்தகம் 46வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோய் என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களின் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும், 1-2 இல்ல, யார வேணாலும் தேவனாக்கிடுவாங்க, யார வேணாலும் பரிசுத்தவனா மாற்றிடுவாங்க, தொழுகைக்குரியவர் என்று சொல்லுவார்கள். இது அந்த தேசத்திலே தலைவிரித்து ஆடுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தேசம் பாதாளத்திலிருந்து ஏறுகிற அந்த மிருகம் கர்த்தருடைய வார்த்தையை ஜெயிக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் போட்டுவிடும். 1260 அந்த காலம் முடியும் பொழுது, அந்த தீர்க்க தரிசன காலம் முடியும் பொழுது 1798 கொஞ்சம் முன்பாக அது தோன்றும். அது சோதோமினுடைய காமவெறியை தெருக்களில் நடப்பிப்பதை பார்க்க முடியும். அவர்கள் பரலோகத்தின் தேவனை தள்ளிவிட்டு தங்களுக்கென்று எகிப்தியர்களைப் போல தேவர்களை உண்டாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் அந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நின்று தேவனுடைய பரிசுத்தவான்களை கொன்று போடுவார்கள். இது எதை வைத்து நம்ம அறிந்து கொள்கிறோம் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கு சிலுவையில் அறையப்படுவார் என்று வேதம் அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு குவிக்கிற ஒரு அனுபவம் அந்த தேசத்திலே காணப்படும் என்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இங்க தெளிவாக ஒரு தேசத்தை அடையாளப்படுத்துவதற்கு போதுமான ஆதாரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. நமக்கு மிருகம் என்பது ராஜ்யம் என்பதை அறிந்து கொள்ளலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 4 பெரிய மிருகங்களை குறித்து சொல்லும்போது அவைகள் ராஜ்யங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நம்ம அறிய முடியும். அப்போ பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் எப்ப வெளிப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு கொஞ்சம் முன்பாக. அது சின்ன கொம்பு ரெட்டு உடுத்தி வேலை செய்ய வச்ச அந்த தேவனுடைய வார்த்தையை ஜெயிக்க வேண்டும். அதை கொஞ்சம் போட வேண்டும். காம வெறி, சோதமனுடைய காம வெறி அதனுடைய வீதிகளிலே நடமாட வேண்டும். அவர்கள் இந்த தேவனை தள்ளிவிட்டு எகிப்தியரை தங்களுக்கு தேவனைகளை உண்டாக்க வேண்டும். இவருடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசுற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அவர்கள் ஒடுக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற ஒரு ராஜ்யம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சரித்திரத்துல போய் பார்க்கும் பொழுது அது பிரான்ஸ் தேசம் என்பதை அறியலாம்.
நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா மிக விரைவாக நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா? ஒரு 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 லிஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? என்ன லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யத்தை அடையாளப்படுத்துறதுக்கான காரணம் ஒண்ணு, 1798 ஆண்டுக்கு முன்பாக சின்ன கொம்பினுடைய ஆட்சி காலம் முடிகிறதுக்கு சற்று முன்பாக அது தோன்ற வேண்டும். அது இந்த சின்ன கொம்பு ஆட்சி காலத்துல தேவனுடைய வார்த்தையை ரெட்டு உடுத்தி செய்ய வச்சுச்சு. இது என்ன செய்யணும்? அது ஜெயிக்க வேண்டும், அதை கொல்ல வேண்டும், சோதமுடைய காமவெறி அங்க உண்டாக வேண்டும். எகிப்தை போல அவர்கள் இந்த தேவனை தள்ளிவிட்டு தங்களுக்கு தேவர்களை உண்டாக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எகிப்து தேசம் கொலை செய்தது போல இவர்கள் பரிசுத்தவான்களை கொலை செய்ய வேண்டும். அந்த தேசம் எது அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ் தேசம், ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள பிரான்ஸ் தேசம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த சரித்திரம் எப்படி நிறைவேறுகிறது, இதெல்லாம் சரியா இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். பாஸ்ட்ரே ஸ்டார்மிங் அப்படின்னா ஒரு பெரிய கிளர்ச்சி பிரான்ஸ்ல உண்டானது. ராஜா லியூஸ் 16 அவர்கள் ஆண்ட காலத்துல நிறைய யுத்தங்கள் நடந்து பொருளாதார பிரச்சனை வந்துட்டு இதை சரி செய்யறதுக்கு நிறைய வரிகளை விதிச்சாங்க. அதெல்லாம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரோம கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்திய கிளர்ச்சி. ரோம தேசம் தான் பிரான்ஸையும் ஆண்டு கொண்டிருந்தது, போப்பு தான் பிரான்ஸையும் ஆண்டு கொண்டிருந்தது. நிறைய யுத்தங்கள் நடந்து பொருளாதார பிரச்சனை வந்து நிறைய வரிகளை விதிச்சது போல இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு கிளர்ச்சி எங்கே நடந்தது என்று சொன்னால் பிரான்ஸ் தேசத்துல நடந்தது. சரித்திரமும் அதை குறிப்பிடுகிறதை நம்ம என்ன செய்ய முடியுது என்று சொன்னால் பார்க்க முடியுது. இந்த கிளர்ச்சியினால ரோம கத்தோலிக்கனுடைய ஒடுக்குதல், வரி விதிப்பு, தேசத்துல மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரோமை எதிர்க்கிறதுக்காக, ரோம கத்தோலிக்க எதிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாரியர் சொல்ற வேதம் எல்லாம் சும்மாங்க. ஒரு பாதிரியார் எழுதி சொல்றாரு, இதெல்லாம் ஒரு நடிப்பு, ஒரு மாய்மாலம். அவரை ஊர்வலமா கூட்டிட்டு போய் பெரிய இடத்துல பிரசங்கம் பண்ண வச்சாங்க. நல்ல பார்த்துக்கணும் வேதாகமத்தை இவர்கள் எப்படி ஜெயிக்கிறார் என்று சொல்லி. ரோம கத்தோலிக்கனுடைய அந்த கொடுமையான காரியங்களை பார்த்து விட்டு அதை எதிர்ப்பதற்காக இந்த வேதத்துக்கு எதிராக அவருடைய சத்தம் தோன்றியதை இந்த சரித்திரம் குறிப்பிடுகிறது. இன்னும் தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது என்ன அளவுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களுடைய வேதத்துக்கு எதிராக நிற்கும் இல்லையா, நீர் உண்மையான தேவன் தானே, இடி முழக்க மாதிரி சத்தம் வருமாம, இப்ப வரட்டுமே, நீர் பழி வாங்குமே, பாப்பமே, அப்படி போதிக்கிற அளவுக்கு அந்த தேசம் மாறியது. உமால இப்ப வர முடியல. வேதாகமத்தினுடைய முழுமையான உண்மைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நான் இந்த குறிப்புல இருக்கிறதை நான் சொல்லுகிறேன். முழுமையாக தேவனை தொழுது கொள்ளுகிறதை புறக்கணிக்கிறதுக்கான வேலை அங்கே நடந்ததை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இந்த குறிப்பு என்ன சொல்லுகிறது, அதே காரியம்தான். முழுமையா வேதத்துக்கு எதிரானது, முழுமையாக வேதத்துக்கு எதிரான ஒரு செயல் பிரான்ஸ் தேசத்துல காணப்பட்டது. அந்த தேவனை எவ்வளவு உதாசீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு உதாசீனப்படுத்தினாங்க. சொல்றாங்க, நீர் பெரிய இடிமுழக்கம் எல்லாம் இருந்து வந்து அழிப்பிடாமல வாருமே, ஒண்ணும் வரலாங்க, வேதத்தை தூக்கி தூரம் போடுறோம், உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக போறோம், நாங்க கிளர்ச்சி செய்யறோம், ஒண்ணுமே கிடையாது, நீர் வரல, இனி நீர் தேவனே இல்லை. That's a conclusion taken by the people. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த பைபிள் ஒரு கற்பனை இருக்குன்னு சொல்லி போதிச்சாங்கல்ல, இந்த கற்பனை எல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. நாங்க உரிமைகள், மனித உரிமைகள் என்கிற ஒரு கட்டளையை உண்டாக்குவாங்க.
முழுமையாக அவர்கள் வேதத்துக்கு எதிராக ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். அந்த வேதத்தை முழுமையாய் தள்ளிட்டு, அந்த தேவனை முழுமையாய் தள்ளிட்டு அவங்க மனித உரிமைகள் என்கிற ஒரு கட்டளையை உருவாக்குறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த வேதாகமத்தை அது ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனால வேதத்துக்கு சப்ஸ்டிடியூட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. அது மாத்திரமல்ல, திருமணத்தை விபச்சாரமாக மாற்றி விடுவார். எவ்வளவு தரக்குறைவாய் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாய் கொண்டு வர. அது பெரிய பாண்ட் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. பகுத்த அறிவை தவிர வேற எந்த தேவனையும் தொழுது கொள்ளக்கூடாது என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வருவார்கள். அந்த பகுத்தறிவுக்கு ஒரு தேவனை உண்டாக்கி அதை ஒரு கத்தீட்ரல்ல கொண்டு போய் வைக்கிற அனுபவமும் அங்கே நடக்கிறத பார்க்கலாம். அந்த தெய்வனை, அந்த ஒரு பெண்ணை பிடிச்சு அதை தெய்வமாக்கி அதை கொண்டு போய் அங்க வச்சு இதைத்தான் வணங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் அதை ஊர்வமாய் எடுத்து சென்ற ஒரு அனுபவம் அங்க இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அங்க ஆலயங்கள்ல மணி எடுக்கிற அனுபவம் இருந்துச்சுங்களா, அந்த மணி அடிக்கிறதுக்கு எதிராக மணியும் அடிக்கக்கூடாது, எந்த விதத்திலையும் கிறிஸ்துவின் நாமம் அங்க இருக்கக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக காணப்பட்ட ஒரு தேசம் பிரான்ஸ் தேசம் என்பதை நாம் மறந்து விட முடியாது. சரித்திரம் அது நமக்கு ஆதாரமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அந்த சரித்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது இருக்கிறது, சரி, மணிக்குண்டெல்லாம் இடிச்சு போட்டுருந்தாங்க, மணிதான் அடிக்க விடாதுனாங்க. என்ன ஒரு நிலைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, மணிக்குண்டெல்லாம் இடிச்சு போட்டுறணும். ஒருத்தர் இடிச்சிட்டார், ஒரு கிளர்ச்சியில ஒருத்தர் இடிச்சு போட்டுறாரு, உடனே அதை முன்னுதாரணமா எடுத்து எல்லா மணிக்குண்டையும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விடுவார். இங்க பார்க்க முடியுது, அவர்கள் வேதத்துக்கு எதிராக செய்து வேதத்தை ஜெயிப்பது, கிறிஸ்துவத்தை இல்லாமல் ஆக்குறது எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒடுக்குதல் ரோம கத்தோலிக்க சபையினால உண்டாயிடுச்சு. அதனால அதை எதிர்த்து போராட்டம், அந்த போராட்டம் என்ன செய்யறது என்று சொன்னா வேதத்தை அழிக்கிறது, தேவனை தூக்கி தூர போடுகிறது, அதுக்குரிய வடுவை இல்லாதபடி. இன்னும் சரித்திரத்துல படிக்கும் பொழுதும் நீங்க எல்லாம் சிலதான வேணுங்கிறீங்க, அதனால நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி அந்த ஒரு படத்தை வரைந்து அதை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர்கள் வைக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியுது. வேதாகமம் அவருடைய காலத்தில் முழுமையாக எரிக்கப்பட்டது. புதிய கட்டளைகள் அங்கே உண்டாக்கப்பட்டது. பகுத்தறிவின் தேவன் பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீதிகளை அழைத்து கொண்டு போனார்கள். சோதம் விபச்சாரம் வீதிகளில் நடந்தது. என்ன பெரிய தேவன் அப்படிங்கிறது தான். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்காரு. சிலர் சொல்லுவாங்க காட் பெர்மிட்ஸ் அப்படிம்பாங்க. நான் எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் ஒரு வாசல்ல நின்றுட்டு மே கமின், எஸ் கமின், நான் உள்ள வரட்டுமா, உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி நான் தான் அதுக்கு நான் உள்ள போனதுக்கு காரணம் நான் தான். இல்லைங்க, ஆண்டவர் அனுமதிக்கல, பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ செய்யப்பா, எனக்கு தெரியும், நான் பார்த்து கொண்டு இருக்கிறார், என் செயலெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோதம் வீதியில போனது, விபச்சாரம் நடந்தது, அவர் பார்த்து கொண்டு இருந்தார். The goddess reason, பகுத்தறிவின் தேவனை ஒரு அழைச்சிட்டு போய் எவ்வளவு கேவலமா நடக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக வீதிகளிலே நடந்தார்கள். பயங்கரமான கட்டுப்பாடற்ற காமவெறி பிரான்ஸ் தேசத்திலே உண்டாயிற்று என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நமக்கு நல்லா புரியுது, வேதத்தை ஜெயிக்கிறார்கள், வேதத்தை அழிக்கிறார்கள், கொன்று போடுகிறார்கள், காம வெறி அங்கு தலை வைத்து ஆடுகிறது. அவர்கள் தங்களுக்கு என்று காடஸ்ங்கிற ஒரு தெய்வனை, ஒரு ரீசன், பகுத்தறிவின் தெய்வனை உண்டாக்கி கொண்டார்கள். எப்படி எகிப்துல தேவர்கள் உண்டாக்கப்படுகிறது போல இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு தேவனை உண்டாக்கி கொண்டார்கள். அந்த தேவனை அழைத்து கொண்டு போய் அவர் லேடி ஆஃப் பாரிஸ் என்கிற பெயரை சுற்றி நோட்ரோடம் கத்தீட்ரல்ல இந்த தெய்வத்துக்குரிய ஆலயமாக அவர்கள் மாற்றினார்கள். அந்த கத்தீட்ரல்ல அந்த நோட்ரி டேம் என்கிற கத்தீட்ரல்ல காரணங்களின் தேவன், பகுத்தறிவின் தேவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அங்கே நிலைநிறுத்தப்பட்டார். அந்த நாள் எது அப்படின்னா 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 1793. இந்த தேதியில
பிரான்ஸ் தேசம் வேதாகமத்தை கொஞ்சது, வேதாகமத்தை ஜெயித்து நின்றது, சோதோமினுடைய அடையாளத்தை நிறைவேற்றியது, அந்த காம வெறி தெரு வீதிகளை காணப்பட்டது, எகிப்தை போல தனக்கு என்று ஒரு பகுத்தறியும் தேவன், காரணங்களின் தேவனை ஏற்படுத்தியது, சகலமும் நிறைவேறியது. அதை நிறைவேற்றிய அந்த நாள் 10 நவம்பர் 1793. பிரான்ஸ் தேசத்தின் சரித்திர நிறைவேறுதல். எகிப்து அவர்களுக்கு இந்த கருத்துக்களை உண்டாக்கி கொண்டார்கள். சோதம் விபச்சாரம் தெரு வீதிகளிலே நடந்தது. எதிர்த்த பிள்ளைகளை வேட்டையாடி கொலை செய்தார்கள். கர்த்தர் சிலுவையில் அங்கே அறையப்பட்டார். நம்ம தெளிவா சொல்லிடலாம், பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் கர்த்தருடைய வார்த்தையை ஜெயித்தது, அது அதை நிறைவேற்றிவிட்டது, அதை கொஞ்சப்பட்டது, அது நிறைவேறியதை பார்க்கிறோம். சோதனையுடைய காமம் அங்கே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அது எப்போ தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த 1700 இந்த வருஷத்தை சரியா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த தேதியை 10 நவம்பர் 1793. 1798 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரோம கத்தோலிக்க ஆட்சி முடிவுக்கு வந்தது. சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அது தோன்றுகிறது. சகலமும் தீர்க்கமாக தெளிவாக நிறைவேறுகிறது. நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் பிரான்ஸ் தேசத்தில பார்க்க முடிகிறது. எகிப்தை போல அவர்கள் தங்களுக்கு என்று காரண தேவன்களை உண்டாக்கி கொண்டாங்க, கட்டளை உண்டாக்கி கொள்வாங்க. கம்ப்ளீட்டா they won the word of God. பரிசுத்தவான்களை கொலை செய்கிற அந்த அனுபவம் அங்கே உண்டானதை பார்க்க முடிகிறது. இது எல்லாம் எப்பொழுது அவர்கள் அந்த தேவனை கொண்டு போய் அந்த கத்தீட்ரல்ல தேவனுடைய ஆலயத்துல வச்சார்களோ, ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போய் நிர்வாணமாக நடனமாடி அவர் கொண்டு போய் அவர் வைத்தார்களோ, அந்த நாள் 10 நவம்பர் 1793. சரி, இனி என்ன நடக்குது? அதோட முடிஞ்சிடல சரித்திரம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நமக்கு வரப்போகிறது. ஒன்னே ஒண்ணுதான், மீது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. வரப்போகிறது. we are going to face it. அதனாலதான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. சும்மா இதுக்கு எழுத போறாரு. 6ஆம் காலத்துல கொண்டு போய் இதை புகுத்து வச்சிருக்காருன்னா இப்படிதான் உலகம் மாறப்போகிறது, மாறிக்கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கலாச்சாரத்தில் சிறந்த இந்தியாவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொள்ளலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற யார்கிட்ட போனா கூட நீ சண்டையெல்லாம் போடக்கூடாது, வேணா விவகாரத்துக்கு பண்ணிக்க, அவ்வளவுதான். சட்டம் நடக்க போகிறது உலகத்தில், கண்களுக்கு முன்பாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா நமக்கு தான் இன்னும் ஆயத்தமாகிற மனது வரவில்லை. வெளிப்படுத்தல் 11:9. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாட்சக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். கண்ணுற்று 3 நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. அவருடைய உடலை கல்லறையில் வைக்க விட்டார்கள். கொன்னுட்டியா, அடக்கம் பண்ண விட மாட்டான். அவனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, செத்து போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆங்காங்கே ஒரு சத்தம் எழும்பி அதை கல்லறையில் அடக்கம் பண்ண விடுறது இல்லை. அடக்கம் பண்றது அப்படியே அங்க நடந்திருக்கும் பாருங்க. எத்தனை நாளுக்கு? 3 நாளுக்கு. நமக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு வருஷம். 3 வருடங்களுக்கு 1993 இருந்து 1997 வரைக்கும் அதை அடக்கம் பண்ண விடல, ஜெயித்துட்டு கொன்னுட்டு, ஆனா கல்லறைகள் வைக்க விடல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், ஆங்காங்கே எழும்பி இருக்குது அப்படின்னு காட்டுற ஒரு சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? 1794 மேக்ஸ் மில்லியன் ரொபஸ்பேரி, பிரெஞ்சு கிளர்ச்சி மிகவும் பிரபலமான திகிலின் காலத்தில் பிரபலமானவர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனை தொழுதுகொள் என்ற மதத்தை அறிமுகம் செய்தார். நீங்க கொன்னுட்டீங்க, இவரு அங்க ஒரு சின்ன ஒரு அடக்கம் பண்ண விடுகிறாத ஒரு அனுபவம். தேசம் சட்டத்தை ஏற்றி விட்டது, அதற்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சிடுச்சு, அங்க அடக்கம் பண்ண விடாத ஒரு காரியத்தை நம்ம முடியும். இப்படி அநேக சரித்திரங்கள் அங்கே இருக்கிறது. ரொம்ப ரொம்ப பிரச்சனை. 1998 கொஞ்சம் வந்தோட கொஞ்சம் கட்டுப்பாடுகளோட கூட ஒரு சின்ன தளர்வு அங்கே உண்டாகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவர் பிரான்சிஸ் அன்டோனி என்பவர். அந்த 1995 அவருடைய பேச்சுக்கு கொஞ்சம் ஆதரவு உண்டாய் ஒரு சின்ன தளர்ச்சி அங்கே நினைச்ச முடியும், பார்க்க முடியும். கல்லறைக்குள்ள வைக்க விட்டார்கள் என்கிறது அங்கு தெளிவா நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது.
ஏன்னா 1797 20 மேல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லும் பொழுது 5ஆம் ஆண்டுல, அதாவது அந்த கிளர்ச்சி உண்டாகி கிட்டத்தட்ட அந்த மே 20ஆம் தேதி 1797 அதை அவங்க 5ஆம் ஆண்டு அப்படின்னு அந்த சரித்திரத்துல குறிப்பிடுறாங்க. நமக்கு தொடங்குனது 1890 தேதி மறக்கிறேன், நான் 94 என்று நினைக்கிறேன். 94 93 10 மே 10 என்ன செய்யும் அது நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்ன ஒரு காரியம் நடக்கிறதுன்னு சொன்னா, இந்த மணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காரியம் அங்க இருந்தது. They are justly abolish the sentence of transportation or imprisonment against a priest for matters of religion or incivism. என்ன இந்த வேதத்தை யாராவது சொன்னா உடனே நாடு கடத்தணும், இல்லைன்னா கொன்னுடணும், இல்லைன்னா சிறையில் வச்சிடணும். இதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. அந்த சட்டம் கொஞ்சம் நீக்கப்படுகிறது. கல்லறையில் வைக்க ஒட்டார்கள். இதைதான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த சரித்திரத்தில் அது நடக்கிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஜூன் 17 1797 ஒரு மிக முக்கியமான காரியம் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். கமலே ஜோர்டன் என்பவர் பகிரங்கமாக அந்த ஒரு செனட்ல, ஒரு கூட்டத்துல, ஒரு 500 பேர் கொண்ட கூட்டத்துல மணி அடிக்கிறத பற்றி பேசினார். 1797 மணி அடிக்கிறத பற்றி பேசினார். அது என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா பெரிய கிளர்ச்சியே உண்டாயிடுச்சு. தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒரு 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 வெளிப்படையான பகிரங்கமாக அந்த கவுன்சில்ல போய் பேசின ஒரு காரியம் அங்கே நடக்கிறதை பார்க்க முடிகிறது. இது சரியா எப்ப நடக்குதுன்னா 3.5 ஆண்டுகள் முடிந்த ஒரு மாதம் தான் இருக்கும். அது நடக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. 3.5 ஆண்டுகளுக்கு அது ஜெயிக்கும், வேதத்தை ஜெயிக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும், பரிசுத்தவான்களை கொன்னும், தேவனை உண்டாக்கும், கட்டளை உண்டாக்கும், எல்லாம் செய்யும். கல்லறையில வைக்க விட மாட்டாங்க. அந்த கல்லறையில வைக்க விடாத அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறுதியில வெளிப்படையாக கிளர்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தது. அது சரியாக 3.5 ஆண்டுகள் முடிந்த உடனே அது தொடங்கியதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, சரித்திரத்துல பார்க்க முடிகிறது. அதுக்கு என்ன நடக்கும்? அவ்விரண்டு தீர்க்கதரிசன பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமகுதிலே அனுப்புவார்கள். இதை குறித்து தீர்க்க தரிசன ஆவினுடைய எழுத்துக்களை நம்ம படிக்க முடிகிறது. The Great Controversy பக்கம் 274. வேத மறுப்பு பிரான்ஸ் ஆனது தேவனுடைய 2 சாட்சிகளின் கண்டன குரலை மௌனமாக்கியது. சத்தியத்தின் வார்த்தை அவருடைய வீதிகளில் செத்து போனது. தேவனுடைய நியாய பிரமாணத்தின் கட்டுப்பாடுகளையும் தேவைகளையும் வெறுத்தவர்கள் களி கூர்ந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வேதனைப்படுத்தும். அதை வெறுத்தவர்களுக்கெல்லாம் இந்த காரியம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கியதாக அங்கே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆர்ப்பரிக்கதான் செஞ்சார்கள். ரோம கத்தோலிக்கத்துக்கு எதிராக அவர்கள் பேசும் பொழுது தேவனுக்கு எதிராக பேசுகிறோம் என்பதை, அங்க தேவன் ரோம கத்தோலிக்க இயேசுங்கிற நாமத்தை தான் சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க வேதத்தையே புறக்கணிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவங்க வேதத்தையே தூக்கி தூரப்பட்டாங்க. ஜெயித்தது, கொஞ்சது, கல்லறையில் வைக்க விடவில்லை. சரியாக 3.5 ஆண்டுகள் முடிந்த உடனே அங்கே வெளிப்படையான கிளர்ச்சிகள் உண்டாகி பிரான்ஸ்ல சீர்திருத்தம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. இந்த செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 3.5 நாட்களுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்கள் மிகுந்த பயமுற்றார்கள். எழும்பிச்சு பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டானதை பார்க்க முடிகிறது. அங்க தேவனுடைய வார்த்தை வெளிவரும் பொழுது அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இந்த
பேர் கமலி ஜோரன் என்பவர் அந்த செனட்ல போய் 500 பேர்களுக்கு மத்தியில, ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கு மத்தியில அந்த சத்தத்தை வெளிப்படுத்திய பொழுது அந்த கிளர்ச்சி அங்கே உண்டாயிற்று. 1798 போப்பு கைது செய்யப்படுகிறார். நெப்போலியன் மூலமாக அவர் கைது செய்யப்படுகிறார். வேதகத்தை படிக்கிற உரிமை உண்டாகிறது. அதை படிக்கும் பொழுது ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. வேதத்தை படிக்கும் பொழுது ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. நமக்கு உண்டாகிறதா என்பதை சிந்தித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 11:12, இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். ஐயா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பரலாம். வேதத்தின் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பரலாம். அதை எதிர்க்கிற பிள்ளைகள் மேலே ஏற முடியாது என்கிற ஒரு உண்மையை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 13, அந்த நேரத்தை பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினாலே அழிந்தார்கள். நீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது ஒரு அடையாளபூர்வமா பார்க்கும் பொழுது இந்த கிளர்ச்சிக்கு பிறகு முழுமையாய் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல இருந்தார்கள். ஒரு பூமி அதிர்ச்சி குறித்து சொல்லப்படுகிறது. அது அப்படியே நடந்ததாக இல்லாதபடி ஒரு பெரிய அசைப்பு ஆண்டவருடைய சமூகத்துல அந்த தேசத்துல உண்டாயிற்று. 7000 பேர் முழுமையாக தேவனுக்கு எதிரான பிள்ளைகள் அழிந்து போனார்கள், கைவிடப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத நிலையை அடைந்தார்கள். நீதியானவர்கள் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். மேல போயிருங்க, இப்போ அளந்து பார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? நியாய தீர்ப்பினுடைய நிறைவை இங்கே பார்க்க முடிகிறது. தேவனுக்கு எதிராக இருக்கிறவர்கள் முழுமையாக கைவிடப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க தீர்மானித்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் அளந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நியாய தீர்ப்பு முடிச்சுக்கிட்டு வரதை பார்க்க முடியும். உலகத்துக்கான நியாய தீர்ப்பு முடிவு இருக்கிறது. ஆனா நோவா காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு முடிவை பார்க்க முடியும். சோதோம் கோமோரா பட்டணத்துல ஒரு நியாய தீர்ப்பு முடிவை பார்க்க முடியும். இயேசுவின் காலத்துல யூதர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிகிறத பார்க்க முடியும். இங்க பார்க்கிறோம் பாருங்க, 1798 ஆண்டின் முடிவில் ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஒரு கூட்டத்தார் கைவிடப்படுகிற ஒரு அனுபவத்தையும் பார்க்க முடிகிறது. அதுபோல தொடர்ந்து 1844 ஒரு நியாய தீர்ப்பு முடிவை பார்க்க முடியும். அதுக்கு ஒரு சபைக்கு நியாய தீர்ப்பு முடிவை பார்க்க முடியும். அதுக்கு பிறதாங்க உலகத்துக்கு நியாய தீர்ப்பினுடைய முடிவு. வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான உண்மையை இங்க நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது. 11வது அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 3ஆம் ஆபத்து 7ஆம் எக்காலம். இவங்க பாருங்க, நம்ம இப்போ ஒரு முடிந்து போன சரித்திரத்தை தான் பார்க்கிறோம். ஒரு முடிந்து போன ஏமாற்றத்திற்கு மத்தியில் எழும்பின சபை அது. அதுக்கு ஒரு சோர்வு இருந்தால் அந்த சபை தான் ஊழியத்தை முடிக்கும் என்கிற உற்சாகத்தை அங்கே பார்க்கிறோம். இங்க ஒரு தேசத்தினுடைய கொடூரமான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கார் என்று சொன்னா, கடைசி ஊழியம் இப்படிப்பட்ட கொடூரமான உலகத்தில தான் செய்யப்பட போகிறது. இதே தன்மை, இதே விபச்சாரம், அவர்களுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க நினைச்ச முடியும், பார்க்க முடியும். வேதம் முழுமையாய் உதாசீனப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அது எப்படிங்க? நியாயராசிரிப்பு சட்டமே வேதத்துல தானே இருக்கிறது. நியாயராசிரிப்பு சட்டமே வேதத்தை போதிக்கிறவனுடைய கையில இருந்தான புறப்பட போகிறது. அவன் எப்படி வேதத்தை பொய்யாக்க முடியும்? நியாயராசிரிப்பு சட்டம் என்று ஒன்று அறிவிக்கப்படுகிற வேதத்தில் தானே இருக்கிறது. அதை சொல்லுகிறவன் இந்த வேதத்தை கையில வச்சுக்கிட்டு தான் சொல்ல போறான். அவன் எப்படி வேதத்தை தூர போடுவான்? நான் வாசிக்கிறேன் கடைசி கால ஊழியத்தில் உலகம் இருக்க போகிற நிலையை குறித்து. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வால்யூம் 1 177. நீங்கள் எவ்வளவு துன்மார்க்கமானவராக இருந்தாலும், நீங்கள் தேவன் அல்லது வேதாகமத்தை நம்புகிறீர்களா அல்லது நம்பவில்லையா என்பது முக்கியமல்ல. கடைசி காலத்தை குறித்து எழுதுறாங்க. அந்த கடைசி ஊழிய கால சம்பவத்தை குறித்து எழுதுறாங்க. நீங்கள் விரும்பியபடி வாழுங்கள், பரலோகம் உங்கள் வீடு. The world is going to shout like this. நம்புறீங்களா? நடக்கும் என்பதைத்தான் 11ஆம் அதிகாரத்தில் முன் உதாரணமாக வைத்திருக்கிற வரலாறு மீண்டும் செயல்படும்.
நீங்கள் விரும்பியபடி வாழுங்கள். பிரான்ஸ் தேசத்தில் சொல்லியது, உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. காரணம் தான் தேவன், உன் விருப்பம் தான், எதை வேணாலும் செஞ்சுக்க, வெச்சாரமா நீ செய்துக்க, தேவனா நீ உண்டாய்க்க, கற்பனை அதெல்லாம் தூக்கி போடு. நம்ம கற்பனை நியாயராசரிப்பு சட்டம், பரலோகம் உங்க வீடு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? God will give it. பாவத்தில் இருக்கும் போதே நீங்க ரட்சிக்கப்படுவீங்க யாராவது சொல்றதை கேட்கிறீங்களா? The sound of Satan. ஏனென்றால் தாமஸ் பெயின் பரலோகத்தில் இருந்தால், மேலும் உயர்ந்தவராக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அங்கு செல்வார்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். தாமஸ் பெயின் ரொம்ப கொடூரமான ஒரு ஆள். அவரு வந்து பேசுவாராம், நான் பரலோகத்தில் இருக்கேன், நானே பரலோகத்தில் இருக்கும்போது நீங்க ஏன் போக முடியாது? போங்க, ஜாலியா இருங்க. சாத்தான் வேஷம் தரித்து வந்து நிற்பான். அவர்கள் விரும்பினால் அனைவரும் பார்க்க முடியுது, மிகவும் வெளிப்படையானதாக இருக்கிறது. சாத்தான் அவனுடைய விழுகையில் இருந்து தாமஸ் பெயின் போன்ற தனி நபர்கள் மூலம் என்ன செய்ய முயற்சித்தான், அதை இப்போது செய்கிறான். அவன் அவனுடைய சக்தி மற்றும் பொய்யான அற்புதங்கள் மூலம் பரலோகத்திற்கான குறுகிய பாதையில் அவர்களை பிரகாசிக்க செய்கின்ற அவருடைய சூரியனை வெளியேற்றி கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையின் அடித்தளத்தை கிழித்து எறிகிறான். வேதாகமத்தின் இடத்தை எடுத்து ஏதாவது ஒன்றை, அதாவது ஆவி மார்க்க வெளிப்பாடுகளை அவன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவன் உலகத்தை வேதாகமம் தேவ ஆவியினால் அருளப்பட்டதல்ல, கதை புஸ்தகத்தை காட்டிலும் எந்த விதத்திலும் சிறந்ததல்ல என்று நம்ப செய்கிறான். பிரான்ஸ் நிறைவேறிய தரிசனம் மீண்டும் நடக்க போகிறது. ஆபத்து இருக்கிறது. கடைசி எச்சரிப்பின் ஊழியத்தில் இருக்க ஒரு ஆபத்து என்னன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. அதுக்கு தாங்க அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய போற பிள்ளைப்பா, இப்படிதான் இருக்கும் உலகத்தை, அதை எதிர்பார்த்து போனதான் நிற்பேன். எல்லாம் நிறுவாங்க அந்த காலத்துல, மச் ஆர்குமெண்ட், நிறைய தர்க்கம் செய்து அவன் ஊழியம் செய்ய மாட்டாமா, பண்ண முடியாது. அவன் எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு கதை புஸ்தகம் அப்படிமா, அவன்கிட்ட தர்க்கமே கிடையாது. எனக்கு வேதம் சொல்லுகிறத நான் செய்வேன் என்று ஓடுகிற ஒரு மனது எனக்கு வர வேண்டும். அப்படியே நடக்க போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாம் ஆபத்து கடந்து போகும். அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு எக்காலம் இருக்கிறதை பார்க்க முடியுது. காயினுடைய சரித்திரத்தை போய் படிச்சுக்கணும். காயினுடைய பாவம் தான் அது. ரட்சிப்புக்கு இவ்வளவு காரியமா? இதெல்லாம் அவசியம் இல்லைங்க, தேவையில்லாதுங்க. இயேசுல அவசியம் இல்லைங்க ரட்சிப்புக்கு. நம்ம செய்து போயிடலாங்க. யூ லிவ் as you love. கதை புஸ்தகம் நீங்க பாடத்துல கூட நீங்க படிச்சு பார்த்தீங்க, நம்ம சபைக்குள்ளேயே நம்ம வேதத்தை நம்ப முடியுமாங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இதனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து இருக்கிறோம். இந்த தரிசனத்தை ஆண்டவர் ஏன் இங்க கொண்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம், இந்த தேசத்தினுடைய தன்மை அப்படியே கடைசி ஊழிய காலத்துல பிரதிபலிக்கும். அதை எதிர்த்து தான் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். இரண்டாவது நான் நம்புற ஒரு காரியம், இந்த தேசத்தினுடைய காலம் என்று சொல்லும் பொழுது 3.5 நாள் என்று சொல்லுகிறார். 3.5 ஆண்டுகள். கடைசி ஊழிய காலத்தை குறித்து தீர்க்க தரிசன ஆவி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறுகிய காலம் தான் அந்த ஊழியம் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் பீரியட் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த தேசத்தின் சரித்திரத்தை ஆண்டவர் இங்க வைத்திருப்பதற்கான காரணத்தை அறிய நாம் பிரயாசப்படும் பொழுது, ஒன்று இந்த சரித்திரத்தினுடைய தன்மை அப்படியே இறுதி ஊழியத்துக்கு எதிராக காணப்படும் என்பது வெளிப்படுகிறது. அது இப்பவுமே காணப்பட ஆரம்பிச்சாச்சு. விபச்சாரம் வெளிப்பட்டுச்சு. நீங்க எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் உண்டாக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் ஒண்ணுதாங்க சொல்லிட்டு இருக்கிறான். நடக்கும், இன்னொன்னு நடக்கும். நம்புறேன். அந்த ஊழிய காலம் 3.5 ஆண்டுகள் மட்டுமே. ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா எழுதி வைக்கிறாங்க ஆண்டவர். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது கால தரிசனம் கிடையாது, கால தரிசனம் கிடையாது, கால தரிசனம் கிடையாது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சரித்திரத்தை எதுக்கு கொண்டு 6வது எக்காலத்தில் வைத்தார்? 2 காரியம். இந்த தன்மை அப்படியே வெளிப்படும். The history will be repeated. தீர்க்க தரிசன அவருடைய எழுத்துக்களை நீங்க பார்க்கலாம். 3.5 ஆண்டுகள் தான் இந்த ஊழியம். என் இயேசு
என் இயேசு எருசலேமுக்காக செய்த ஊழிய காலம் 3.5 ஆண்டுகள், 1,44,000 பேர் செய்ய போகிற ஊழிய காலம் 3.5 ஆண்டுகள். அந்த 3.5 ஆண்டுகளுடைய ஊழியத்துல நான் பங்கு பெற்றுச்சேன்னு வைங்க, ஐ அம் கிங் ஆன் தி எர்த். எனக்கும் தன்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அழகான தேவன் இல்லைங்களா? என்ன கரெக்ட் அப்படியே வெளிப்படுத்தி வச்சிருக்காரு. நான் கலங்கையே வேண்டாம்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படிதான் சொல்லுவான். தாமஸ் பேர் வந்து நிற்பான், வேற புஸ்தகத்தை கதை புஸ்தகம் சொல்லுவான். அவன் போய் தர்க்கம் பண்ணிட்டு கிடக்க போறது இல்ல. இந்த 2 சாட்சிகளை வந்து எலியா, நான் அதை அதிகம் படிக்கல, எலியா ஒண்ணு, இன்னொரு பேரையும் சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள்லாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கிட்டு, எதுக்கு அவங்கிட்ட விளக்கிக்கிட்டு? இது அவனுக்குரியது இல்லையே, எனக்குரியது இல்ல. இந்த சரித்திரத்தை ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, தேவனுடைய சபை அறிந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஊழியத்தை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு காலம் தான் செய்ய போறோம்னு தெரிஞ்சிருக்கணுங்க. God has revealed it. 2வது ஆபத்து கடந்து போயிடுச்சு. 7வது காலம் நம்ம படிச்சிட்டோம். தேவ ரகசியம் முடிவடைகிறது. கிருபையின் காலம் முடிவு. ஆனா சும்மா முடியாது, சும்மா முடியாதுங்க. 3.5 ஆண்டுகள் ஊழியம். 6ஆம் எக்காலம் 3.5 ஆண்டுகள் விடுவிக்கப்பட்ட பின்பு, ஐபிராத் நதியண்டையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, பாபிலோனுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, இப்ப பாபிலுடைய கலாச்சாரம் எதுனே தெரியலங்க, எதுனே தெரியல. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கலாச்சாரங்களை சொல்லும் பொழுது, நான் என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்லுவோம். ஜெபத்துல ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா ஆமேன்னு போட்டோன்னே என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி தொடங்கிறோம். எத்தனை வட்டம் இருக்கு தெரியல. நாமளும் அதெல்லாம் இருந்தோம். ஆனா அறிந்த பொழுது நான் அப்படி இல்லைங்க. அது சும்மா சொல்லணும். எங்க சபையில வந்து 100 வருஷமா சொல்ல மாட்டாங்க. பிரகாசபுரம் சபையில 100 வருஷத்துக்கு மேல இப்ப சொல்றாங்க. புதுசா ஒரு பாஸ்டர் வந்துட்டாரு, அவரு தொடங்கிட்டாரு, எல்லாரும் சேர்த்து சொல்லி நம்ம வீட்டை அப்படி சொல்லி பழகியாச்சு. ஆனா கொஞ்சம் அது உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஜெபத்தை கேலி பண்றவங்க இருக்குங்க. பஜனை பாடுற அனுபவம் இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, சின்ன 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 காரியங்களா பாபிலோன் அப்படியே உள்ள வந்து ஒட்டிட்டு, பட் காட் வாண்ட்ஸ் பியூர் பீப்புள். அந்த ஊழியத்துக்கு தகுதி பெறுவான். அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? யார் என்ன எதிர்க்க போறா? எனக்கு எதிராக எவன் இருக்க போறா? வேத புஸ்தகம், கலை புஸ்தகம். I am not going to teach them and prove him the word of God. ஐயா நிக்கு பாரு, இந்த நியாயராசிரியர் சட்டம் நாங்க பைபிள் இருந்துச்சு சொல்லிட்டு இருந்தோம், என்ன வந்துச்சு, நான் இத்தனை வருஷம் இருக்குங்க, இப்படி உலகம் முடியுங்க, வரணுமா வரட்டப்போ, மிருகத்தின் முத்திரை அணிந்து கொண்டால் நீ அழிந்து போவாய், தேவனுடைய பக்கம் 7ஆம் நாள் ஓய்வு கூப்பிட ஒரே சட்டம் தான் ஒழிக்கும். அது 3.5 ஆண்டுகள் மட்டுமே. இன்னும் 100 ஆண்டுலாம் இல்ல, இன்னும் 50 ஆண்டு இல்லை, இன்னும் 10 ஆண்டு இல்லை, இன்னும் 5 ஆண்டு அல்ல, வெறும் 3.5 ஆண்டு ஊழியத்துல உலகத்தை கலக்க போகிறார்கள் தேவனுடைய சபை. வேதாகமம் 1260 ஆண்டுகளை ரெட்டு உடுத்தி வெளியே செய்தது. அந்த காலத்துல வேதத்துக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தம் செய்யப்பட்டது. ஆனா வெறும் 3.5 நாளில இந்த உலகத்தை என் தேவன் கலக்கி விடுவார். நான் நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஆயத்தமானோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் இன்னும் சீக்கிரமாய் வருவார். இந்த ஊழியத்துக்கு ஆயத்தமாகுவோம். ஆண்டவர் கிருபையும் இரக்கவுமாய் இருந்து நம்ம அந்த ஊழியத்தில் ஒருவராய் மாற்றட்டும். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெயாமா ஜெபம் பண்றீங்களா? இன்னொரு ஜெயான் இருக்காங்க. அவங்க யாரு? நீங்க தான் 2 போட்டுறீங்களா? நீங்க தான் 2 போட்டுறீங்களா? உங்க மைக் ஆன் பண்ணிக்கிடுங்க. இன்னொரு ஜெயா இருக்காங்களா? அவங்க யாரு? சகோதரி இருக்கீங்களா? இல்ல, சில ஜூம்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட்டம் காட்டணுங்கிறதுக்காக ஒரே ஆள் உட்கார்ந்து 3 டிவைஸ் 4 டிவைஸ்ல போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு சரி, அவங்க யாருன்னு தெரியல. இஃப் தே விஷ் தே கேன் ட்ரை. நாங்க பேரு அவங்க வாரம் வர்றாங்க. சிஸ்டர் ஜெயா, அவங்க பேரும் ஜெயா தான். நீங்க ஜெயரத்னம், அவங்க பேரும் ஜெயான்னு இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். ஜெயம்மா ஜெபம் பண்றீங்களா? ஓகே, ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வரும் எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான ஓய்நாளின் காலை வேளையில கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அந்த 7வது முத்திரையை கர்த்தாவே, 7வது எக்காலத்தை கர்த்தாவே ஊதுவதற்கு முன்பாக 2 ஆபத்து கடந்து வரும் என்று கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது
கேட்டோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு ஒரு மென்மையான சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தாவே, இது இரட்டை தீர்க்க தரிசனம் என்கிறதையும் நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய மகன் மூலமாக அநேக வெளிப்பாடுகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த 3 வருடம் முடிக்க போகிற இந்த ஊழியத்துக்கு கர்த்தாவே, நாங்களும் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சிறோம். கேட்கிற சத்தியங்களை கர்த்தாவே நாங்கள் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அதை அபியாசித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நாங்கள் இருந்த காலத்தை காலம் மாதிரி நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு இனிமேல் வரப்போகிற காலமாவது கர்த்தாவே உங்களுக்கு பிரியமாக நீங்கள் சொல்லுகிற விதமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த அருமையான தூதை கொடுத்த உங்களுடைய மகனை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மென்மேலும் இன்னும் தூதுகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்பதை கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த 3 ஆண்டுகள் செய்ய போகிற அந்த 144,000 பேர் செய்கிற அந்த ஊழியத்திலே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவதற்கு கர்த்தாவே, இன்னும் அநேக இந்த சத்தியங்களை கர்த்தாவை கேட்பதற்கு அவருடைய காதுகளை கர்த்தாவை நீர் திறக்க வேண்டும் என்பதை கண்டிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எதற்கும் நாங்கள் கர்த்தாவை யாரோட்டை வாதாடவும் கர்த்தாவை யாரோடையும் கர்த்தாவை நாங்கள் சண்டை போடுவதற்கும் நாங்கள் எதுக்குமே தகுதி இல்லை ராஜா. ஆண்டவரே, உடைய சத்தியம் வெளிப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தல் வரும் பொழுது கர்த்தாவை அநேகருடைய இருதயங்கள் கர்த்தாவே மாற்றப்படும், அநேகருடைய காதுகள் கேட்கப்படும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிற விதமாக கர்த்தாவை, யார் ஒருவருக்கு இந்த சத்தியம் போகிறதோ அவர்களுக்கெல்லாம் சொல்லப்படும், அவர்களெல்லாம் கேட்பார்கள், அவர்களெல்லாம் மனம் மாற்றம் அடைவார்கள், அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. வரை தடைப்பட்ட மக்களையும் ஆசீர்வதிங்க. அநேகர் இந்த சத்தியத்துக்குள்ளே கர்த்தாவை செல்வதற்கு, அநேகர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளங்களையும் கர்த்தாவை இல்லங்களையும் திறக்கத்தக்கதாக அநேகருடைய காதுகளை திறங்க ராஜா. ஆண்டவரை, இருதயத்தை திறங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. நாங்கள் கடைசி வரைந்த உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், எல்லாவற்றையும் உங்களுடைய பாத்திர வைக்கிறோம் ராஜா. பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு எங்களை தூய்மை உள்ளவர்களாக மாற்றி ஆண்டவரை, 144,000 பேர்ல ஒரு ஆளாக நானும், என் பிள்ளைகளும், என்னுடைய குடும்பத்தாரும், என்னுடைய சபையாரும், என்னுடைய எல்லா மக்களும் கர்த்தாவை இணைவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்பின் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரலோக தந்தையே. ஆமென். சோஸ்திரமா, தேங்க்யூ. God bless you.